அடுத்து என்ன பண்ண போறோம் உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையை விட பயங்கரமா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோவை எப்படி நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எடிட் பண்ண போகிறோம் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரையுமே பாருங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணுற பார்ப்போம். ஸோ லெட் கெட் இட் ஸ்டார்டட். இந்த ஒரு வீடியோவை VN அப்ளிகேஷன் தான் எடிட் பண்ண போகிறோம். VN அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு VN அப்ளிகேஷனோட ப்ரோஸ் வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறம் கீழே ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் நியூ ப்ராஜெக்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறப்ப இப்போ வந்து வீடியோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டு அந்த ஏரோ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஆட் பண்ணிட்டு இந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அதில் வால்யூம் ஆப்ஷன் இருக்கும். கீழே அந்த வால்யூம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வால்யூம் ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனாக கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் இருக்க வால்யூம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிக்ரீஸ் ஆயிரும், வால்யூம் ஃபுல்லாகவே குறைஞ்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா லாஸ்ட் வந்துட்டு இங்கே ஒரு பிளாக் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த ஒரு பிளாக் ஸ்க்ரீன் இமேஜ் வந்து டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு அட் லாஸ்ட்டுக்கு வந்துருங்க. இந்த வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது இந்த ஃப்ரீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண ஃப்ரீஸ் ஆயிரும். ஃப்ரீஸ் ஆயிடுக்கு அப்புறம் அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து நீங்க அந்த இமேஜ் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் இங்கே டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே டைட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே ஆட் ஹெட்லைட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் டைப் பண்ணுற மாதிரி இந்த ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் கூட வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த டெக்ஸ்ட் நீங்கள் எப்படி லைட்டாக ஜூமை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணி கரெக்டாக சென்டரில் பார்த்தீங்களா, சென்டர் மாதிரி செட் பண்ணி இந்த டெக்ஸ்ட் அப்படியே மேலே கொண்டு போயிருங்க, இந்த அளவுக்கு கொண்டு போயிருங்க. ஸோ ஜூமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் கம்மி பண்ணுற மாதிரி ஜூமை நீங்கள் இந்த அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எடிட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி FF இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு ஃபாண்ட் இருக்குல்ல, இந்த ஒரு ரெகுலர் ஃபாண்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு இது நம்ம சைஸையும் நம்ம வந்து கம்மி பண்ண போகிறோம். ஸோ சைஸ் என்ன பண்ண போகிறோம், ஒரு அந்த சைஸ் நம்ம வந்து ஒரு 1 செகண்ட் ஒரு எத்தனை வைக்கலாம், ஒரு 16 வைக்கலாம், ஒரு 16 வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் அப்படியே கீழே எப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் கீழே எப்படி வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு அந்த டெக்ஸ்ட் இருக்கு, அந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் இந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஒரு எமோஜி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ண போறேன்னா இப்போ ஒரு எமோஜி வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ எந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம், இந்த ஒரு ஹார்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கேப் விட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இது ஒன்று. ஸோ இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த எமோஜி வேணுமோ நீங்கள் வந்து அந்த எமோஜி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எமோஜி நீங்கள் வந்து ஆட் பண்ணி எமோஜி சரி அந்த டெக்ஸ்ட் இப்போ அந்த டெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டுருக்கோம். அந்த டெக்ஸ்ட் நீங்கள் கடைசி வரையுமே நீங்கள் ஸ்கால் பண்ணுற மாதிரி இருக்கும். சும்மா கடைசி வரையுமே நீங்கள் வந்து அது ஃபுல்லாக வந்து இழுத்துட்டுருங்க. இதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். வீடியோ நம்ம வந்து ஆடியோ கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ சாரி, இந்த வீடியோ வந்து இப்போ ஆடியோ கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிட்டு மியூசிக் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து மை மியூசிக் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா டிஃப்ரெண்ட் வீடியோன்னு இருக்கும், இதுவும் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஓகே ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட ஃபுல் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஃபுல் வீடியோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபுல் வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி கீழே பார்த்தா சேவ் இருக்கும், இதை கிளிக் பண்ணி இந்த ஒரு வீடியோவை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி ஒரு ஆல்பமாக கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சேவ் பண்ணிட்டேன். இப்போ சேவ் பண்ண அந்த ஒரு ஆடியோ வந்து நான் கீழே கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபுல்லாகவே வந்து இது ஃபுல்லாகவே ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த ஃபுல்லாகவே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்களா? ஸோ இது வரைக்குமே இந்த ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆடியோ ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஆடியோ வந்து ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த ஆடியோக்கு அப்புறம் இந்த ஒரு ஃப்ரீஸ் பண்ண பார்த்தா இமேஜ் அந்த டியூரேஷன் கரெக்டாக வந்துருங்க. கரெக்டாக ஃப்ரீஸ் பண்ண டியூரேஷனுக்கு வந்துட்டு அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். PNG இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த ஹார்ட் PNG இமேஜஸ் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எமோஜி அந்த இமேஜெலாம் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இமேஜ் ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோஸ் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இதில் பார்த்தா செகண்டாக ஃபோட்டோன்னு இருக்கும்,
சாரி தேர்டா ஃபோட்டோன்றக்கு அதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஒரு இமேஜ் பற்றி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டப்ப என்ன பண்ணுறீங்கன்னா கீழே அப்படியே ஸ்கால் பண்ணிட்டே வாங்க. ஸ்கால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்து பிளெண்டிங் ஒரு ஆப்ஷனும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் லைட் அண்ட் ஸ்க்ரீன் நீங்கள் எது கொடுத்தாலும் ஓகே தான். லைட் அண்ட் கொடுத்தாலும் ஓகே தான், ஸ்க்ரீன் கொடுத்தாலும் ஓகே தான். லைட் வந்து கொடுத்துக்கிறேன். லைட்டில் ஒரு டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போனால் இந்த இடத்துக்கு மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிட்டாலே போதும். ஸோ அவ்வளோ இப்போ நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் இருக்க ஸோ இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பண்ணுதுன்னா மேலே இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுங்க. ஃப்ரேம் ரேட் எந்த அளவுக்கு வேணுமோ, ரிசல்ட்ஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி கீழே பார்த்தா எக்ஸ்போர்ட் இருக்கும், இதை கிளிக் பண்ணி இந்த ஒரு வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப சிம்பிளாக வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் வீடியோ லிங்க்குமே டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி போகிறேன். இதுக்கப்புறம் ரெகுலர்ஸாக வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.